Hi everyone, this is Radhina. Welcome to Radhina TNPSC Maths YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா simplification. சுருக்குதலோட previous year questions தான் பார்க்க போறோம். ஃபுல்லா TNPSC group 1ல இதுவரைக்கும் நான் அந்த எக்ஸாம்ஸ்ல கேட்டு சுருக்குதல் கொஸ்டினை நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க TNPSC group 2, group 4 எது ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இப்போ group 4லயே இந்த லெவல்ல தான் கேக்குறாங்க. இது எல்லா group எக்ஸாம்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். பட் எடுத்துட்டு வந்திருக்க கண்டென்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிம்பிளிஃபிகேஷன். சரியா? டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்ட பிஒய்க்யூஸ் எடுத்துகிட்டு வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸை பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ரதினா குவான்ஸ்ன்ற இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்கே டிஎன்பிஎஸ்சிக்கான மேக்ஸை பேசிக்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து டைப்பாக பிரித்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி நான் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன் மேக்ஸுக்கு. ஸோ இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 200+ வீடியோஸ் இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பற்றி கவலை இருக்காது. ஓகேவா? எஸ், இப்போ சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரியான டைப்லலாம் கொஷின் கேட்பாங்க? போர்ட் மாஸ் இந்த டைப்பில் கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அல்ஜீப்ரா ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், பவர்ஸ்லாம் வரும்ல, அது பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் டாபிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷன். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ரைட்? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் இந்த 5 டாபிக்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். இதை நான் அந்த A to Z சீரீஸில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் A to Z சீரீஸில். இப்போதைக்கு இந்த ஃபார்முலாவை கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி நிறைய சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த A² - B² இதெல்லாம் அதிகமாக இப்போ கேட்டுக்க சம்லே இது அப்ளை ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 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 A³ + B³ A³ - B³ இதுவும் அதிகமாக எக்ஸாமில் கேட்குற மாதிரியான அல்ஜீப்ரா ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய சிம்பிளிஃபிகேஷனும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபுல் அல்ஜீப்ரா செட்டையுமே நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்களே உங்கள் கைப்பட ஒரு பேப்பரில் எழுதி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க வாலில். அடிக்கடி இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே மைண்டில் நல்ல ஸ்டோர் ஆயிரும். தனியாக உட்காந்து மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரியா? இந்த அல்ஜீப்ரா ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 1.2 into இது multiplication 1.2 into 1.2 into 1.2 minus 0.2 into 0.2 into 0.2 the whole divided by again 1.2 into 1.2 plus 1.2 into 0.2 0.2 into 0.2. இதெல்லாம் நீங்கள் இந்த அல்ஜீப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நீங்களா சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணணும்? இது ரெண்டும் பெருக்கி, இது கூட பெருக்கி, அப்புறம் இதெல்லாம் பெருக்கி, இதுலேருந்து கழிச்சு கூட்டி ஏகப்பட்ட வேலை பார்க்கணும். ஆனால் இப்போ அல்ஜீப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி இது எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இந்த கொஷினில் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்க வேல்யூஸ் பாருங்கள். இந்த 1.2 ரைட், இங்கே என்ன இருக்குது? 1.2 இந்த ஒரு நம்பரும் அதுக்கப்புறம் 0.2 இந்த 2 நம்பரும் தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த 1.2க்கு நான் A அப்படின்னு பேர் கொடுக்குறேன். 1.2 நான் என்ன பண்ண போறேன்? A அப்படின்னு சொல்ல போறேன். அதே போல 0.2 B அப்படின்னு சொல்ல போறேன். அப்படி பார்த்தா இது என்னவா மாறும்? இங்க பாருங்க, A into A into A A into A into A என்ன கிடைக்கும் நமக்கு? A³ மாறிடும். மைனஸ் 0.2 நம்ம எப்படி வச்சுக்குவோம்? Bன்னு வச்சுக்குவோம்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ B into B into B B³ ஆகும். A³ minus B³ whole divided by 1.2 into 1.2 1.2ன்றது என்ன? A A into Aனா நமக்கு A² plus A into B AB plus இது B into B B². இப்போ பாருங்க, இப்படி இருந்த வேல்யூவை நான் இப்படி மாத்திட்டேன். 0.12க்கும் 0.2க்கும் A and B நான் நேம் வச்சு இப்போ இப்படி மாத்திட்டேன். இது பாருங்க ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போதான் நம்ம பார்த்துருந்தோம் A³ - B³ இதுக்கான ஃபார்முலா என்ன? A minus B into A² plus AB plus B². இதுதான் A³ minus B³ ஃபார்முலா. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த இடம் இருக்கு பாருங்க, A³ - B³க்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகே, ஸோ A³ - B³ன்றது A minus B into A² plus AB plus B². நான் சேஞ்ச் பண்ணிட்டேனா? டினாமினேட்டர் இங்கே என்ன இருக்கோ, பகுதியில் என்ன இருக்கோ அதை அப்படியே கீழே போடுறேன். பகுதியில் இருக்கிறத போட்டால் A² plus AB plus B² ஆயிருமா? ஓகே, இஸ் இட் கிளியர்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதையும் பாருங்களேன், A² plus AB
plus b square. கீழே என்ன இருக்கு? a square plus ab plus b square. ஒரே மாதிரி இருக்கா? மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. அப்ப நான் இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்துறேன், கேன்சல் பண்ணிடுறேன். ஃபைனலா எனக்கு என்னதான் கிடைக்குது? a minus b தான் இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், இந்த இதில் 1.2க்கும் 0.2க்கும் a and b பேர் மாற்றி அல்ஜீப்ரா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக என்னால் ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேன், a மைனஸ் b. இப்போ a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a வேல்யூ 1.2, b வேல்யூ 0.2. அவ்வளோதான். 1.2லேருந்து 0.2 மைனஸ் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். புரியுதா? இது எப்படின்னு தெரியணுமா? 1.2லேருந்து 0.2 மைனஸ் பண்ணீங்க, பண்ண போகிறீங்க. 0, 1 minus 0, 1.0. ஸோ ஆப்ஷன் B is the right answer. பார்த்தீங்களா? இதில் நீங்கள் பெருசாக மல்டிப்ளிகேஷன்லாம் எதுவுமே பண்ணல, சிம்பிள். அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால இதை அப்ளை பண்ண முடியும். ரொம்ப ஈஸி தான். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் படிக்கிற பிளேஸில் இதை எழுதி அப்படியே பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இது பாருங்க, 0.728 into 0.728. ஸோ இதுவும் ஒரே வேல்யூவாக தான் இருக்கு. 0.272 into 0.272. இதுவும் ஒரே வேல்யூவாக இருக்கு. ஹோல் டிவைடட் பை 0.456. ஓகே, அப்போ நமக்கு இங்கே 3 வேல்யூ வருது. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. 0. இந்த போர்ஷனை நான் எப்படி எழுதுறேன்னா, 0.728 into 0.728 ஒரு நம்பரை 2 தடவை பெருக்கிக்கோன்னு நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்? 0.728 ஸ்கொயர்னு போடலாம்ல. a into a நமக்கு a ஸ்கொயர். அந்த மாதிரி இது ரெண்டையும் பெருக்கிருக்கனால 0.728 ஸ்கொயர்னு போட்டேன். அடுத்து நடுவில் மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்து 0.272 ஸ்கொயர் போடலாமா? ஏன்னா இது ரெண்டையும் நம்ம பெருக்கிருக்கோம், ஒரே வேல்யூ. b into b என்ன வரும்? b ஸ்கொயர்னு வருமா? அதை போட்டாச்சு. the whole divided by 0.456. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? அல்ஜிப்ரா ஃபார்முலால a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a பிளஸ் b இன்டூ a மைனஸ் பின்னு எழுதலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை நீங்கள் ஃபுல் ஃபார்ம் எடுத்தீங்கன்னா a பிளஸ் b இன்டூ a மைனஸ் பின்னு வரும். இப்போ இங்கே என்ன இருக்கு பாருங்க, இந்த போர்ஷன் இருக்குல்ல, 0.728 ஏன்னு வச்சுக்கோங்க. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்கு. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா என்ன பண்ணோம்? a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b போட்டோமா? அப்போ ஏக்கு பதிலாக 0.728 வச்சுக்கோங்க. 0.728 a பிளஸ் 0.272 இது ஒரு ப்ராக்கெட்ல போட்டாச்சா? இன்டூ 0.728 minus 0.272 minus b. a plus b into a minus b, the whole divided by 0.456. Okay, just இதில் a square minus b square ஃபார்மேட்டில் இருக்கிறதா நான் a plus b into a minus b ன்னு எழுதியிருக்கேன். வேற ஒன்றுமே பண்ணல. இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது ரெண்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். இது எப்படி ஆட் பண்ணுவீங்க? நீங்கள் நார்மலாக இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா ஸ்கூலில் பண்ணுற நார்மலாக எழுதி நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அதுவே ஆட் பண்ணிக்கோங்க. 0 remaining 1, 0 remaining 1, 0 remaining 1, 1. ஓகே, 1ன்னு கிடைக்கும். இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1. இல்லை நல்ல ஓரளவுக்கு மாடரேட் லெவல் ஆஸ்பிரண்ட் கண்ணிலே பார்த்து ஆட் பண்ணுவீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 700, இங்கே 200 இருக்குது, 900 ஆச்சு. இங்கே 20, இங்கே 70 இருக்குது, 90 ஆச்சு. இங்கே 8, 10 இருக்குது, 10 ஆயிடுச்சு. ஸோ 90 கூட 10 சேர்ந்தா 100. ஆல்ரெடி அங்கே ஒரு 900 இருந்துச்சா, 900 + 100 1000. 1000னா 1.0ன்னு கிடைக்கும். 1.000 இப்படி கிடைக்கும். 3 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணுன்றனால. ஸோ நம்ம 1 போட்டாச்சு. இல்லைனா இப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 728லேருந்து 0.272 மைனஸ் பண்ணணும். அது எப்படி மைனஸ் பண்ணுவீங்க? இதே கான்செப்ட் தான். இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 8ல் 2 போச்சுன்னா 6, 12ல் 7 போகாது. ஸோ 12 - 7 5 வந்துடும். இங்கே 6 - 2 4 ஆயிடும். ஸோ 0.456 ஆகும். 0.456 the whole divided by இங்கே இருக்க டினாமினேட்டர் 0.456. இப்போ பாருங்க, இங்கேயும் 0.456, இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலாக என்ன தான் இருக்கு? எனக்கு 1 தான் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்படி ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி காட்டுறதுனால தான் இவ்வளோ நேரம் ஆகுது. இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப சீக்கிரம் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? அல்ஜீப்ரா அப்படி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? தேர்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 3. இது பாருங்க, இதில் பெருசாக அல்ஜீப்ரா ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ணல. கொஞ்சம் காமனாக எடுத்து நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும்.
காமனாக எடுத்து கேன்சல் பண்ணால் என்ன இருக்கும் பாருங்க. 0.0104 minus 0.02 of 0.12. இங்கே என்ன இருக்கு? ஆஃப்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். ஓகேவா? 0.12 இருக்கு. அதே போல இந்த 0.36ன்றது என்ன? 0.12 into 3. 0.36 0.12 into 3 போடலாமா? 0.12 3ஆல மல்டிப்ளை பண்ணா 0.36 கிடைக்கும். ஓகே, இன்டூ 0.002 கீழே 0.12 இருக்குல்ல. அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ரெண்டு பிளேஸ்ல இருந்தும் 0.12 வெளியே காமனா எடுக்கிறேன். 0.12 வெளியே காமனா எடுக்கிறேன். அப்படி காமனா எடுத்துட்டேன்னா இது இங்கேருந்து வெளியே வந்துடும். அப்போ உள்ள என்னதான் இருக்கும்? 0.0104. இதுல இருந்து 0.002 மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? 4, 10ல 2 போச்சுன்னா 8, 0.0084 இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 0.0084 இன்டூ 0.12 இருக்கு. இந்த ரெண்டுல இருந்து நான் 0.12 காமனா வெளியே எடுத்துட்டேன். மிச்சம் என்ன இருக்கு? 0.0084 இருக்கு. ஓகே, இந்த போர்ஷன்ல பிளஸ் இதுல என்ன இருக்கும்? இந்த 0.12 வெளியே வந்துருச்சு. 3 into 0.002 இருக்கும். 3 into 0.002னா 0.006 வரும். அப்ப அந்த போர்ஷன்ல என்ன இருக்கும்? பிளஸ் 0.006 ஹோல் டிவைடட் பை 0.12 into 0.12. நல்லா கவனிங்க. இவ்வளோ பெரிய சிம்பிளிஃபிகேஷனை நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் 0.12 காமனா வெளியே எடுத்து இப்படி சிம்பிளா மாத்திட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இதுவும் கேன்சல் ஆயிடும். மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. இப்போ மேல இருக்கிறது நீங்க ஆட் பண்ணணும். என்ன இருக்கு? 0.0084 0.006 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.0144 கிடைக்கும். 0144 whole divided by 0.12. புரிஞ்சா? இப்படி மாறிடுச்சு. இதுக்கப்புறமா ஆன்சர் இருக்கா? இல்லை. இதையும் நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணது? டெசிமல் எல்லாம் நம்ம ஒரு ஹோல் நம்பரா கேன்சல் பண்ணோம்னா இங்க பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. சரி, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கு. அப்போ மேலே எதால மல்டிப்ளை பண்ணணும்? 1 போட்டு 4 zeros 10,000ஆல மல்டிப்ளை பண்ணா கீழையும் 10,000ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது என்னவா மாறும் அப்படின்னா 144ன்னு மாறிடும். கீழே இருக்கிறது என்னவா மாறும்னா ஆல்ரெடி ஒரு 2 0 தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 2 0 போயிட்டு 12ன்னு மாறும். சரி, 1200 ஆகும். 12 இல்லை 1200. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ டெசிமல் மல்டிப்ளிகேஷன் வேணும்னா நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லா இடத்துல ஹெல்ப் பண்ணும். 0.12 நீங்கள் 10,000ஆல மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா 12 into 1 12ன்னு ஆகும். சரியா? 4 0 இருக்கு. 1 2 3 4 4 0. ஆல்ரெடி 2 டெசிமல் தள்ளி புள்ளி இருக்குல்ல. அப்போ 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுட்டிங்கன்னா 1200 கிடைக்கும். அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன், 1200. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? இங்கே 100 வந்துடும், இங்கே 12 வந்துடும். 12/100னா நமக்கு 0.12 கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்படி தான் இதை பண்ண முடியும். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2010 கேட்ட கொஸ்டின். சரியா? 2010 இப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? Question number 4. So sorts and indices base பண்ணது. The value of 9 square into 18 power 4 divided by 3 power 16. ஆப்ஷன்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ எப்படி சால்வ் பண்ண போறோம்? நல்லா கவனிங்க. 9 ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இன்டூ இந்த 18 நான் 2 into 9 போடலாமா? 2 into 9 the whole power 4. ஏன் 2 into 9 போட்டிருக்கேன்னா ஆல்ரெடி இங்கே 9 ஸ்கொயர்லாம் இருக்கு. அதனால இதை நான் 2 into 9 the whole power 4ன்னு போட்டுக்கிறேன். டினாமினேட்டர்ல 3 power 16 நான் எப்படி எழுதுறேன்னா 3 power 2 into 8ன்னு எழுதலாமா? புரியுதா? 16 நான் 2 into 8ன்னு எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்ண போறோம்னா கவனிங்க, 9 ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இன்டூ இந்த 2 power 4, இந்த 4 வந்து 2க்கும் காமன் தான், 9க்கும் காமன் தான். ஸோ அதை நான் பிரித்து 2 power 4 into 9 power 4ன்னு எழுதிக்கிறேன். கீழே பாருங்க 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9 power 8ன்னு எழுதுறேன். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மேலே 2 power 4 மட்டும் வச்சுக்க போறோம்.
ஓகே 2 பவர் 4 மட்டும் வச்சுக்க போகிறோம். மற்ற ரெண்டே கீழே கொண்டு வர போகிறோம். கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகும், 9 பவர் 8 ஆல்ரெடி இங்கே இருக்குது. இப்போ இந்த பவர் கீழே வந்துச்சுன்னா -2ன்னு மாறும். ஓகேவா, இந்த பவர் கீழே வந்துச்சுன்னா 9 கூட -4ன்னு ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்க, 2 பவர் 4னா நமக்கு 16 வரும். 2 பவர் 4னா என்ன, 2 × 2 × 2 × 2 16 ஆயிடும். கீழே 9 பவர் 8 - 2 6 6 - 4 2. ஸோ 9 ஸ்கொயர்னு மாறும். ஸோ ஃபைனலாக 16/81 ஆகும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இஸ் கிளியர்? வெரி வெரி சிம்பிள். இது இப்படி ப்ரொசீட் பண்ணாதான் ஈஸி. வேறு எப்படி பண்ணாலும் இந்த டைம் ஆயிடும். சரியா, இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, கியூப் ரூட் ஆஃப் 729. ஸோ நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், 1லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் 1 ஸ்கொயர் to 30 ஸ்கொயர் மனப்பாடமாக இருக்கணும். 1 கியூப் to 20 கியூப் மனப்பாடமாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கொஷின்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், 729 கியூப் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். ஏன்னா 9 கியூப் வேல்யூ தான் 729. நெக்ஸ்ட்டு மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 27. எதோட கியூப் 27? 3 கியூப். அப்போ 3ன்னு ஆயிரும். இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸோ 4 ஹோல் டிவைடட் பை இது கியூப் ரூட் ஆஃப் 512. அவ்வளோதான். இது எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, எடிட்டிங்ல தப்பா இருக்கு. சரியா, கியூப் ரூட் ஆஃப் 512. எதோட கியூப் 512? 8. ஓகே, 8 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் 343 7 மைனஸ் 256. 256க்கு பவர் 4 சொல்லியிருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் 256. ஆக்சுவலாக கியூப் ரூட் ஆஃப் 256 இங்கே பாருங்களேன், 4 பவர் 4 கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். 4ஆல் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் 4 டைம்ஸ் அகைன் 4 16 4 4 4 1. அப்போது 256 அப்படிங்கிறது பாருங்க, 4th ரூட் ஆஃப் 256 அப்படிங்கிறது 4th ரூட் ஆஃப் 4 பவர் 4க்கு ஈக்குவல். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் 4th ரூட்டும் இந்த 4ம் கேன்சல் ஆகி ஃபைனலாக 4ன்னு வெளியே வரும். ஓகேவா, ஸோ அப்போ இது 4 ஆயிடுச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் 9 - 3 6 6 + 4 10 டிவைடட் பை 7 - 4 3 8 + 3 11. ஸோ 10/11 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது எத்தனாவது கொஸ்டின்? இது 5th கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ போர்ட் மாஸ் ரூல் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஸோ இது என்ன பண்ணு பாருங்க, போர்ட் மாஸ் ரூல்ன்ற பொறுத்த வரைக்கும் பிராக்கெட் ஆர்டர் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன், இதுதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருந்துச்சுன்னா அதை முடிச்சுக்கணும். இப்படி பாக்குறீங்க, இங்கே ஒரு பிராக்கெட் இருக்கு. இதை விட நான் இன்னொரு ட்ரிக் சொல்லித்தரேன். இப்போ எங்கெங்க மேஜரா பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு பாருங்க, இங்கே ஒரு பிளஸ் இருக்கு, இங்கே ஒரு பிளஸ் இருக்கு, அப்புறம் இது ஃபுல்லா ஒரு பிராக்கெட், இது ஃபுல்லா ஒரு டேர்ம் தான். சரியா, அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், இது தனி ஒரு டேர்ம், இது தனி ஒரு டேர்ம், இது தனி ஒரு டேர்ம்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா 3 டேர்மை சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தா இந்த 100 அப்படியே 100 இருக்கட்டும். பிளஸ் 8 டிவிஷன் 2ன்றது 4 பிளஸ். இப்போ இந்த போர்ஷனுக்கு வாங்க. இந்த போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட், இந்த பிராக்கெட் வரீங்க, உள்ள பார்த்தா இன்னொரு பிராக்கெட் இருக்கு. 3 × 2 6ன்னு வந்துடும். மைனஸ் 6 இருக்கு, மைனஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், டிவிஷனை தான் முடிக்கணும். 6 டிவிஷன் 2 3. அப்போ இந்த ஃபுல் பிராக்கெட் என்ன ஆகும், 6 - 3 ஆகும். 6 - 3னா நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ பாருங்க, 100 104 107. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சிக்லியா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் போலாம். இது சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. Simplify 1350 division 15 minus 5. ஸோ இதுவும் போர்ட் மாஸ் ரூல் தான். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் பாருங்க, இந்த பிராக்கெட் பார்க்குறீங்க. 1350 டிவிஷன் 15. ஃபர்ஸ்ட் டிவிஷனை தான் நீங்கள் பண்ணணும். ஸோ 135ன்றது 9 டைம்ஸ். அப்போ 9 நீ பாருங்க, இது எப்படி எழுதிக்கலாம், 1350 டிவிஷன் 15 minus 5. இதுதான் ஒரு பிராக்கெட். டிவிஷன் 47.5 மைனஸ் இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 15 × 2.5. 2.5ன்றது இங்கே இருங்க, 15 × 2.5னா 5/2.
15 into 5, 75 by 2, which is equal to 37.5. Okay, and the portion, last portion. அப்போ இது ரெண்டா multiply பண்ணா 37.5 வரும். இப்போ இதை நம்ம simplify பண்ண போறோம். இங்க பாருங்க, 1 time இங்க 90 times, 90 minus 5, 85. Division, 47.5 minus 37.5 na 10. So 85 by 10 சொல்றாங்க. அப்படின்னா என்ன ஆன்சர்? 8.5 is the right answer. Option D is the right answer. நோட் பண்ணிக்கோங்க. இது group 1 2017ல கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இது ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன் அடிஷன் மாதிரி இருக்கும், பட் நடுவில் மல்டிப்ளிகேஷனும் வந்துருச்சு. இப்போ இது தனியா இருக்கட்டும், 5 1/2. இங்க பாருங்க 3/4 ஆஃப் 8/9. ஆஃப் நான் எடுத்தோம் மல்டிப்ளிகேஷன். 1 டைம் இங்க 3 டைம், 1 டைம் இங்க 2 டைம். அப்போ என்ன ஆகுது? 5 1/2 பிளஸ் 2/3 ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன் இருக்கு, ஹோல் நம்பர் இருக்குன்னா இங்க பாருங்க, இது ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன், இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு. ஸோ இந்த 5 தனியா வச்சுக்கோங்க. 5 பிளஸ் 1/2 பிளஸ் 2/3 நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதை மட்டும் நீங்க ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 5 கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் செப்பரேட்டா இம்ப்ராப்பரா மாத்தி பண்ணணும்னாலும் நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இதை நீங்க ஆட் பண்ணா என்ன ஆகும்? ஸோ 6 எல்சிஎம் எடுப்பீங்க. 3 பிளஸ் 4, 3 into 1 3, 2 into 2 4 ஆகும். ஸோ 7/6 ஆகும். 7/6 என்ன எடுத்தோம்? 1/6. இதை இம்ப்ராப்பரா மிக்சர் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1/6 இருக்கும். ஆல்ரெடி எனக்கு 5 இருக்கு, இப்போ ஒரு 1/6 இருக்குன்னா என்ன ஆகும்? 6 1/6 is the right answer. Option B is the right answer. இல்ல மேம் இதை எங்களுக்கு நார்மலா சொல்லி கொடுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை இம்ப்ராப்பரா மாத்துங்க. 5 into 2 10, 11/2 plus 2/3 ஆகும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6, இங்கே 33 வரும். 2 into 2 plus 4, ஸோ 37/6 வரும். இதை நீங்க திரும்ப மிக்சடா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 6 times remaining 1/6, 6 1/6 கிடைக்கும். இப்படியும் போடலாம். இதுனா கொஞ்சம் மைண்ட்லையும் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இதுவும் போர்ட் மாஸ் ரூல் ஃபிராக்ஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ இப்படி பார்க்குறீங்க, 2/7 இருக்கு, மைனஸ் 1/4 டிவிஷன். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுவோம். 2/7 இருக்கட்டும், மைனஸ் 1/4 இந்த ப்ராக்கெட்ல வந்தீங்கன்னா 1/4 இன்டூ 3/2 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் புரியுதா? டிவிஷன் 2/3 நான் என்ன பண்றேன்? இன்டூ 3/2 மாத்துறேன். அப்படி மாத்தினாதான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மைனஸ் 5/6 இருக்கு. ஓகே, எஸ். இப்போ இந்த மைனஸ் இருக்கனால இந்த பிராக்கெட்டை முடிச்சுட்டு அப்புறம் வாங்க. 2/7 மைனஸ் இங்க என்ன ஆகும்? 3/8 இருக்கு, மைனஸ் 5/6. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் 2/7 மைனஸ் இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24 கிடைக்கும். இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும் 9, இது 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும் 20. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? இங்கிருந்து நான் இங்கே எழுதுறேன். 2/7 மைனஸ் மைனஸ் 11/24 வரும். கரெக்டா? 9 minus 20, 11 minus 11/24. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆகும். ஸோ 2/7 பிளஸ் 11/24. இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டோட ப்ராடக்ட் தான் எல்சிஎம் வரும். 7 into 24. ஓகே, இது வச்சு இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 48 பிளஸ் 77. ஸோ 110 125. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 168, 125/168 கிடைக்கும். ஆப்ஷன் சி. புரியுதா என்ன பண்ணிருக்கேங்க? ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், எஸ். இது பாருங்க ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, இது டினாமினேட்டர் பிளஸ் இது நியூமரேட்டர். நியூமரேட்டர்ல ஒரு டினாமினேட்டர் வருது. ஓகே, 1/1 சால்வ் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாருங்க, 6 டிவிஷன் 5 மைனஸ் 5/3 நீங்கள் கண்டுபிடிக்கணும். 5 மைனஸ் 5 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 15/3 மைனஸ் 5/3 போடலாமா? தட் இஸ் இங்கே இந்த போர்ஷன் என்ன ஆகும்? நீங்கள் 3 இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15 ஆகும். ஸோ 15/3 மைனஸ் 5/3 தட் இஸ் 10/3 ஆகும். ஓகே, பிளஸ் இங்கே வாங்க, இந்த நியூமரேட்டருக்கு வாங்க. 4 மைனஸ் இங்கே என்ன இருக்கு? 2/4 மைனஸ் ஹாஃப், 3.5 வரும். 3.5னா இல்லைன்னா நீங்க நார்மலா இந்த போர்ஷன் மட்டும் தனியாக எடுத்து பண்ணி காட்டுறேன். 4 மைனஸ் 1/2, இப்போ 2 எடுத்துட்டீங்கன்னா
8 minus 1 that is 7/2 கிடைக்கும். ஸோ இந்த போர்ஷன் 7/2 மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. 1/1 சால்வ் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன ஆகும்? 2 காமனாக வந்துடும். 10 minus 3 that is 7/2. அகைன் இங்கே ஒரு 7/2 கிடைக்கும். இருக்கட்டும். மைனஸ் 2/5 அப்படியே இருக்கட்டும். ஆஃப்னா பெருக்கல். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபை முடிச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். இது பெருக்கல், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 1/3 ஆகும். அப்போ 6/9 plus 1/3 ஆகும். ஓகே, இதுதான் இந்த ஸ்டெப்ல சுருக்கி கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இப்படி டினாமினேட்டர் கீழே இன்னொரு டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ என்ன ஆகும்? 6 × 3 / 10 மாறும். ஓகே, பிளஸ் இங்கேயும் அதே கான்செப்ட் தான். 4 மைனஸ் டினாமினேட்டர் கீழே டினாமினேட்டருக்குனா இது மேலே போயிடும். அப்போ 4 மைனஸ் 4/7 மாறும். இங்கே ஹோல் டிவைடட் பை 7/2ல 2 மேலே போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் 2/5 இன்டூ இங்கே வந்து 9 காமனாக எடுத்தீங்கன்னா 6 + 3 ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுவோம். வெயிட். ஸோ 6 + 3னா நமக்கு அகைன் 9 வரும். ஸோ 9/9 கேன்சல் பண்ணிடலாம் 1ன்னு. அடுத்து இங்கே பாருங்க, இங்கே 3 டைம்ஸ் இங்கே 5 டைம்ஸ் ஆகும். ஸோ 9/5 கிடைக்கும். இது இந்த பக்கம் இருக்கட்டும். ப்ளஸ் இங்கே 4 மைனஸ் 4/7. 4 மைனஸ் 4/7னா 28 மைனஸ் 4. ஸோ 24/7 இன்ட்டு 2ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த போர்ஷனில் 24/7 இன்ட்டு 2. இதை நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா 24/7 இன்ட்டு 2 கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை 7 மைனஸ் 2/5. ஓகே, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. 9/5 மைனஸ் 2/5னா நமக்கு 7/5ன்னு ஆயிடும். ப்ளஸ் இங்கே என்ன ஆகும்? இந்த 7 கீழே இறங்கிடும். 7 × 7 49, மேலே 48ன்னு ஆகும். 213/49. ஓகே, நெக்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணணும்? இதை எப்படி எழுதிக்கலாம்? இங்கே கவனிங்க, இதை வந்து 1 2/5 எழுதலாம். இது நமக்கு 48/49 தான். இதை வேற எப்படி எழுத முடியாது. இதுக்கப்புறம் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி இந்த 1 கூட ஆட் பண்ற மாதிரி இருக்கும். 1 + 2/5 + 48/49. ரொம்ப பெருசாக தான் இருக்கு. குரூப் 1ன்னு ப்ரூவ் பண்றாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம எது வரைக்கும் வந்திருக்கோம்? இங்க பாருங்க, 7/5 + 48/49. இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணிக்கோங்க, 7/5 1 + 2/5ன்னு பிரித்து எழுதலாம். புரியுதா? இதில் 1 டைம் இருக்கு. இந்த இம்ப்ராப்பராக மிக்சராக எழுதுனா 1 2/5ன்னு எழுதலாம். அதான் 1 + 2/5 + 48/49ன்னு போட்டிருக்கேன். இப்போ இதை மட்டும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையா? 2 3/5. சரி, ஓகே, இது பார்ப்போம். இதில் நீங்கள் 49 × 5 வரும். ஓகே, 98 ப்ளஸ் அப்படின்னாலும் அவ்வளோ ஆன்சர் வராதே. 5 × 240. 240 240 340 338. கீழே நமக்கு மக்களை இந்த ஒரு கொஷின் மட்டும் நான் ஏதோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் இருக்கு. அது கொஷின்ல ஏதோ ஒரு டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு. நான் இந்த ஒரு கொஷின் மட்டும் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல சொல்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் டாபிக் கொண்டு வருவேன்ல, அதை சால்வ் பண்ணி காட்டுறேன். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இங்கே மைனஸோ சம்திங் எதுவும் இல்லை. ஆப்ஷன் இது கூட மேட்ச் ஆகுற மாதிரியே இல்லை. சரியா? ஆப்ஷன்ஸ் 4மே இது கூட மேட்ச் ஆகலை. இது கண்டிப்பாக கூட வரும். ஓகேவா? நான் சொல்கிறேன். 2/5. சரி, ஃபைனலாக ட்ரை பண்ணி பார்ப்போம். டூ 245 தான் வருது. 49 வரல. சரி, ஓகே, ஏதோ ஒரு மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு. நான் கொஷின்ல ஏதோ எரர் இருக்கு. நான் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செஷன்ல இதை சொல்றேன். ஓகே, இந்த மாடல் பாருங்க, குரூப் 1ல கேட்டிருக்காங்க. அடிக்கடி இப்படி ஒரு பேட்டர்ன் கேட்பாங்க. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொடுத்துட்டு 3 மல்டிப்ளிகேஷன் இப்படி போயிட்டே இருக்கும். இதோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இதோட வேல்யூ வேணும்னா உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர்.
ஓகே, ஆப்ஷன் ஏ. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லணும்னா இப்போ இந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படி போயிட்டே இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரூட் ஃபர்ஸ்ட் 3 மட்டும் வச்சுக்கோங்க. இந்த போர்ஷன் பாருங்க, இதுவும் எக்ஸ் மாதிரி தானே இருக்கு, ஸோ எக்ஸ்ன்னு ஆயிடும். இந்த ஸ்கொயர் ரூட் இப்போ என்ன ஆகும், இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், which is equal to 3x. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x equal to, சாரி இங்கே பாருங்க, இப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இங்கே கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி எந்த நம்பர் போட்டாலும் உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி தான். இது வந்து குரூப் 4ல கேட்டது, பட் இந்த பேட்டர்ன் அடிக்கடி கேட்பாங்கன்றதுக்காக எடுத்தேன். ஸோ உள்ள என்ன இருக்கு, 5 தான் இதுக்கு ஆன்சர். ஆனால் இங்கே 5 பவர் 0, 5 பவர் 2 அப்படிலாம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், 5 பவர் 1 தான். வெறும் 5நாலும் 5 பவர் 1நாலும் ஒரே ஆன்சர் தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இது குரூப் 2ல கேட்டது, பட் இந்த பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும், இங்கேருந்து வரணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 58 plus 31 plus square root of 21 plus square root of 11 plus square root of 25 னா நமக்கு 5 ஆயிரும். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஸ்கொயர் ரூட்ல என்ன இருக்கு, 11 plus 5 இருக்கு. 11 plus 5 னா நமக்கு 16 கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 நமக்கு என்ன கிடைக்கும், 4. ஓகே, அப்போ இது வந்து 4 ஆகும். இப்போ இந்த பிராக்கெட் பாருங்க, இந்த ஸ்கொயர் ரூட்குள்ள 21 plus 4, 21 plus 4னா அகைன் 5. ஸோ அப்போ இந்த போர்ஷன் இப்போ 5 ஆகும். 31 plus 5 எவ்வளோ நமக்கு, 36. ஸோ இந்த போர்ஷன் 36 ஆயிடுச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 நமக்கு 6 கிடைக்கும், 6. ஸோ 58 plus 6 நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64னு கிடைக்கும். 64னா நமக்கு 8 கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இது இப்படி தான் பேசிக்காக ப்ரொசீட் பண்ணணும். ஆனால் இதில் ஒரு ட்ரிக் சொல்லலாம். என்ன ட்ரிக்னா, இந்த 58 கூட பக்கத்தில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ 58 கூட ஏதோ ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணி வர்றது நம்ம கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ அப்போ 58 நியரஸ்ட் ஸ்கொயர் எதுன்னு பாருங்க. அது இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும். 30 நியரஸ்ட் ஸ்கொயர் 36 தான். ஸோ 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா இந்த 58 கூட கண்டிப்பாக 6 தான் ஆட் ஆகும். 6 ஆட் ஆச்சுன்னா 64 கிடைக்கும். 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 8 வரும். ஸோ பின்னாடி இருந்து சால்வ் பண்ணிட்டு வர தேவையில்லை. இந்த போர்ஷனை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஆன்சரை கெஸ் பண்ணலாம். இது 99% இந்த கெஸ்ல வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, எஸ். இது பாருங்க, இங்க கியூப் ரூட் இருக்கு, அடுத்து ஸ்கொயர் ரூட் இருக்கு, அப்புறம் ஒரு டெசிமல் வேல்யூ இருக்கு. இப்போ இந்த டெசிமல் வேல்யூ இருக்குல்ல, இது நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, 0.015625. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், இங்க பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 டிஜிட் இருக்கு. அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 போட்டு 6 zeros போடுங்க டினாமினேட்டர்ல. 1 போட்டு 6 zeros, 10 lakh. மேல இருக்க நம்பர் அப்படி எழுதுங்க. முன்னாடி 0 எழுதினாலும் ஒண்ணுதான், எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் இப்படி இருந்த டெசிமல் வேல்யூவை இப்படி ஃப்ராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்கே கியூப் ரூட் ஆஃப் 3 இருக்கு, இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்கு. இந்த ரெண்டு ரூட்டையும் ஒரே ரூட்டா மாத்தணும்னா அந்த 3 and 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். ஸோ 6 ரூட் ஆஃப் 15625 டிவைடட் பை 10 lakh. ஓகே, இப்ப பாருங்க, இந்த 15625 இருக்குல்ல, இத எல் டிவிஷன்ல போடுங்க. 5ஆல நீங்க கேன்சல் பண்ணிட்டே வாங்க. 5 பவர்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்கும், 3 1 ரிமைனிங் 125, 3125 அகைன் 5 போட்டீங்கன்னா 625, அகைன் 5 போட்டீங்கன்னா 125, 5 25, 5 அகைன் 5 அகைன் 5 1 1 2 3 4 5 6. அப்போ 15625ன்றது 5 பவர் 6. ஓகே, ஹோல் டிவைடட் பை இது பாருங்க 10 into 10 into 10 into 10, 6 times 10 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 10 பவர் 6. இப்போ இந்த 5 பவர் 6 6th ரூட்லேருந்து வெளியே வரும்போது என்ன ஆகும், இந்த 6th ரூட்டும் 5 பவர் 6ல அந்த பவரும் கேன்சல் ஆகி 5ன்னு வெளியே வரும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 வந்து 6th ரூட் வந்து இதுக்கும் காமன் தான். அப்போ இந்த 10 பவர் 6 இதை விட்டு வெளியே வந்துச்சுன்னா 10ன்னு வரும். அந்த 6 கேன்சல் ஆயிடும், அந்த ரூட்டும் பவரும் கேன்சல் ஆயிடும். ஸோ 5/10 நமக்கு என்ன கிடைக்கும், 0.5.
ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? எஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் சால்வே பண்ண முடியும். குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 3, அது அப்படியே இருக்கட்டும், எக்ஸ் பிளஸ் 3 டிவைடட் பை இது பாருங்க எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப்னு எழுதலாமா? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் இருக்கட்டும், எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப். அடுத்து டிவிஷன் கொடுத்துருக்காங்களா, அதை நான் என்ன பண்றேன், மல்டிப்ளிகேஷன்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷன்ல மாத்துறேன். அப்ப என்ன ஆகும், பக்கத்துல இருக்கிறது ரெசிப்ரோக்கல் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை இந்த 3x பிளஸ் 9ல 3 காமனா வெளியே எடுத்துறேன். எடுத்தா என்ன ஆகும், எக்ஸ் பிளஸ் 3ன்னு மாறும். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 3 ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன பண்றோம் பாருங்க, இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சா? கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே இப்போ 1 ஆயிடுச்சு. இந்த போர்ஷன் இருக்குல்ல, ஏ கியூப் மைனஸ் பி கியூப், அதுக்கான ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். புரியுதா? இது இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 3 இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஆகும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபைனல் என்ன இருக்கு, இங்கே மேலே 1 இருக்கு, கீழே எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ 3 இருக்கு. இந்த 3 உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3x மைனஸ் 3. ஸோ 1 by 3x மைனஸ் 3 தான் simplified form. Option D is the right answer. Okay, option D. Next போலாமா? 19th question பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான், அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். x ஸ்கொயர் மைனஸ் 25, அதை நான் எப்படி எழுதிக்கிறேன், x ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஹோல் டிவைடட் பை x பிளஸ் 3. டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷன் மாற்றி ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை x பிளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, புரியுதா? டிவிஷனை மல்டிப்ளிகேஷன்ல மாத்திட்டு டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடுச்சு, நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குல்ல, அப்போ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3. இங்க என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட், அதே மாதிரி ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு இருக்கு. ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5 இன்டூ எக்ஸ் பிளஸ் 5. புரியுதா? a plus b the whole square. அப்போ x plus 5 into x plus 5 எழுதியாச்சு. அவ்வளவுதான். இனி எது கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஓகே, x plus 3 கேன்சல் ஆயிடும். ஃபைனலா என்ன இருக்கு, x minus 5 இருக்கு நியூமரேட்டர்ல, into x minus 3 இருக்கு, இதுவும் இதுவும் இருக்கு. ஹோல் டிவைடட் பை x plus 5. பாருங்க எங்க இருக்கு இந்த ஆப்ஷன், x minus 5, x minus 3 by x plus 5. Option B is the right answer. அவ்வளவுதான். ஸோ தெரிஞ்சதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரோம். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அதே மாதிரி தான், எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இந்த இடத்துல பாருங்களேன், எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 இருக்கட்டும், பிளஸ் 8 பை இந்த இதில் இருக்குல்ல, இதுலேருந்து நான் ஒரு மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ன்னு ஆயிக்கிறோம். புரியுதா? என்ன பண்ணிருக்கேன், இப்போ இந்த மைனஸை உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணா மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2ன்னு வரும்ல, இங்க பாருங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2, அதுதான் இப்படி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் 2, இந்த மைனஸ் இங்கே காமனா வந்துடும், 8 பை எக்ஸ் மைனஸ் 2ன்னு ஆயிடும். ஓகே, இப்போ எக்ஸ் மைனஸ் 2வை எல்சிஎம்மா காமனா எடுத்துட்டோம்னா, எல்சிஎம் மாதிரி எடுத்துட்டோம்னா இது எக்ஸ் கியூபா இருக்கும், இது 8ன்றது நம்ம 2 கியூப்னு எழுதலாமா? எஸ், 2 கியூப்னு எழுத முடியும். அடுத்து பாருங்க, இது என்னது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஏ மைனஸ் பி இன்டூ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் வந்துடும் நடுவில் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, புரியுதா? ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும்.
x square plus 2x plus 4 எங்க இருக்கு x square plus 2x plus 4 option B is the right answer. ஓகே, இங்க நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும். சரியா, இங்க பிளஸ் வந்துச்சுன்னா இங்க பிளஸ் வந்து அங்க நடுவில் மைனஸ் வரும். அந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்க படிக்கிற இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, கட்டாயமா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின் போலாமா? லாஸ்ட் கொஸ்டின் இங்க பாருங்க, m by m plus 1 plus 1 by m plus 1 plus 1 by m square minus 1 இருக்கு. இப்போ இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க, டினாமினேட்டர் சேமா இருக்கா? அப்போ டினாமினேட்டர் நான் காமனா எல்சியமா எடுத்துக்கிறேன். அப்போ மேல இருக்க நியூமரேட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். பிளஸ் 1 by இது என்னது m ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குல்ல, அது 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ என்ன கிடைக்கும்? a பிளஸ் b இன்டூ a மைனஸ் பின்னு ஆகும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 1ன்னு கிடைக்கும். சரியா, m plus 1 divided by m plus 1 cancel பண்ணோம்னா 1 ஆயிடும். ஸோ அப்போ 1 plus 1 by m plus 1 into m minus 1 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது வச்சு ஏதாவது ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்ல கைஸ், இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் இப்படியே வச்சுக்கோங்க, நம்ம கேன்சல்லாம் இல்ல, m ஸ்கொயர் மைனஸ் 1னே இருக்கட்டும். சரியா, இங்க பாருங்க, இதை m ஸ்கொயர் மைனஸ் 1னே நான் வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டர் இங்க 1 by 1 தானே இருக்கு, எல்சிஎம் எடுத்தோம்னா m ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். இங்க என்ன ஆகும்? m ஸ்கொயர் மைனஸ் 1, இந்த பிளஸ் 1 இங்க வந்துடும். ஓகே, பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். ஸோ m ஸ்கொயர் பை m ஸ்கொயர் மைனஸ் 1, இப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. m ஸ்கொயர் பை m ஸ்கொயர் மைனஸ் 1, ஆப்ஷன் டி. குரூப் 1 2021ல கேட்டிருக்காங்க, m ஸ்கொயர் பை m ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, இட் கிளியர்? புரிஞ்சுதா? இது இப்படியே வச்சுக்கோங்க, இப்படியே வச்சுட்டு நம்ம இங்க எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இந்த போர்ஷனுக்கு இது மாறிடும், இங்க இருக்க பிளஸ் 1 வந்துடும். பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிட்டு m ஸ்கொயர் பை m ஸ்கொயர் மைனஸ் 1 ஆயிடும். ஓகே, அவ்வளவுதான் லாஸ்ட் கொஸ்டின் இது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 19-20 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்துருப்போம். சரியா, 19 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒர்க் அவுட் சம்மும் நான் கொடுக்கவே இல்லையே, ஏதாவது ஒர்க் அவுட் சம் கொடுக்கவா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு சம் இப்போ ரீசெண்டாக ஷார்ட்ஸ்ல கூட சால்வ் பண்ணியிருப்பேன். a plus b the whole square minus a minus b the whole square. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு போடுங்க. இது ஜஸ்ட் a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க. a minus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணி அதுலேருந்து அதை மைனஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. சரியா, இல்லைன்னா இது ரெண்டோட ஃபார்முலாக்கான ஆன்சரையாவது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ குரூப் 1 சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸிமம் இது வரைக்கும் எல்லா வருஷத்துல இருந்தும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக கொண்டு வரேன். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க.